வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வெண்டைக்காய் கூட்டு வளவளப்பு இல்லாமல் உதிரி உதிரியாக ரொம்பவே சுவையாட்டு நமக்கு கிடைக்கும். இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு ஒரு மீடியம் சைஸு பல்லாரி நான் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயையும் பல்லாரியையும் இப்போ நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு கூடவே தேவையான மற்ற பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய், ஒரு மீடியம் சைஸு பல்லாரி நறுக்கியது, ஒரு விதை அளவுக்கு புளி நீங்கள் ஊற போட்டு வச்சுக்கோங்க, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனேயே கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறமா 2 பச்சை மிளகாயையும் வெட்டி அதுக்கு கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயை அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலேயே ஜஸ்ட் நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் அதில் வேக விடணும். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வந்த பிறகு அதுக்கு கூட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதனால் வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு நீங்கிடும். இனி இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த புளி தண்ணியிலேயே வேகிறதுக்கு விட்டுருங்க. இனி இந்த வெண்டைக்காய்க்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அதை திறந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட வளவளப்பெல்லாம் போய் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் துருவிய தேங்காயையும் நீங்கள் அதுக்கு கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரம் மசாலாவே சேர்க்கறதுனால வெண்டைக்காய் பொரியலுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சுவையை கொடுக்கும். திரும்பவும் இதை நல்லா கிளறி விட்டு பாத்திரத்தில் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் தயார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.